வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் சிதிலமடைந்த கட்டடத்தில் மேல் பகுதிகள் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த கார் விபத்தில் புதுவை காவலர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜேசுதாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் சிதிலமடைந்த கட்டடத்தில் மேல் பகுதிகள் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் மின்துறை தலைமை அலுவலகம் உள்ளது. இங்கு நாள்தோறும் மின் கட்டணம் செலுத்துவதற்கும் அதிகாரிகளை சந்திப்பதற்கும் பெருமளவு பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். மேலும் அதிகாரிகள், ஊழியர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இங்கு பணிபுரிகின்றனர். இந்த நிலையில் மின்துறை அலுவலகத்தில் உள்ள சிதிலமடைந்த கட்டடத்தில் மேன் பாகங்கள் திடீரென இடிந்து விழுந்தது. நல்ல வேளையாக இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் சிதிலம் அடைந்த கட்டடங்கள் பாதிப்படைந்ததாகவும் இதனால் கட்டடத்தின் மேல் பகுதி இடிந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நாள்தோறும் வந்து செல்வதால் உடனடியாக கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த கார் விபத்தில் புதுவை காவலர் உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம், வயது 38. இவர் புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இவர் தனது நண்பர் சாமுவேல், வயது 35 மற்றும் தனது உறவுக்கார பெண் உள்பட 4 பேருடன் சொந்த வேலை காரணமாக காரில் சென்னைக்கு சென்றுவிட்டு நேற்று மாலை ஈசிஆர் சாலை வழியாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர். வெண்ணாங்கப்பட்டு பகுதியை கடக்கும்போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டதில் காவலர் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பலத்த காயங்களுடன் இருந்த சாமுவேல் உட்பட 3 பேரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாமுவேல் தீவிர சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். மற்ற இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சூனாம்பேடு போலீசார் வழக்கு பதிந்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜேசுதாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கடந்த 19ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் அனுமதிக்கப்பட்டனர். அதில் மணி, கிருஷ்ணமூர்த்தி, இந்திரா ஆகிய 3 சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3 நபர்கள் மூளை சாவு அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 10 நபர்களுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் அதிதீவிர சிகிச்சை பிரிவு சிகிச்சை பெற்று வந்த ஜேசுதாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இன்று காலை உயிரிழந்தார். இதனால் ஜிப்மரில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. தற்போது ஜிப்மரில் 10 நபர்கள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சர்வதேச போதை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களால் அண்மை காலமாக பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற குரல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஓங்கி ஒலித்துக் கொண்டேதான் உள்ளது. தற்போது சிறார் முதல் பெரியோர்கள் வரை மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதால் சாலை விபத்துகள், உடல் பாதிப்பு, மனநல பாதிப்புகள், குடும்ப பிரச்சினைகள், வேலை இழப்பு மற்றும் சமூக அந்தஸ்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே சர்வதேச போதை எதிர்ப்பு தினமான இன்று தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பாதைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர்.
புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் அதிகாரிகளால் திருநங்கைகளை பாலியல் உள்நோக்கத்தோடு ஆபாசமாக பேசுவதை கண்டித்தும் பணியிழந்த திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்படும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மூலம் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக நடத்தப்படும் பல்வேறு திட்டங்களில் ஓரின சேர்க்கையாளர்கள், திருநங்கையர்கள் மற்றும் திருநம்பிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் என்ற அமைப்பின் மூலம் 26 திருநங்கைகள் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தில் பணியாற்றி விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இச்சங்கத்தில் பணியாற்றும் அரசு துறை அதிகாரிகள் எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு திட்டப்பணியில் பணியாற்றும் திருநங்கைகளுக்கு பாலியல் நெருக்கடிகளை கொடுத்ததாலும் அவர்களிடம் ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையில் பாலியல் உள்நோக்கத்தோடு பேசியதால் அதில் பணியாற்றிய திருநங்கைகள் புகார் அளித்ததாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் இத்திட்டத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் கிடைத்து வந்த 26 திருநங்கைகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி விட்டதாக குற்றம் சாட்டியும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான நெருக்கடியை தந்த அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பின் திட்டத்தின் பணிபுரிந்த 26 திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் அண்ணா சாலையில் இருந்து பாதைகளை ஏந்தியவாறும் முழக்கமிட்டபடியும் சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தபோது செஞ்சி சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் குடும்பத்துடன் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து வாரிசுதாரருக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் குடும்பத்துடன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெற்றது. மாதா கோவில் எதிரே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டதை வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் மீண்டும் வெற்றி பெற்றனர். மேலும் நேற்று அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதனை வரவேற்று ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநிலத்தின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தையொட்டி ஆதி திராவிட நலத்துறையில் இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க கண்காணிப்பாளர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன், கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன் மற்றும் நல அலுவலகர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். புதுவையில் சென்டாக் மூலம் 2ஆம் ஆண்டில் நேரடியாக பிடெக் படிப்பில் சேர விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிடெக் படிப்பில் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கு சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை வருகின்ற 29ஆம் தேதி வரை நீட்டித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களை சென்டாக் இணையதளம் மூலம் அறியலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாளையொட்டி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சௌஹான் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் ரூபாய் 31 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறு நீர் உந்து நிலையம் ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நிலவி வருகின்ற குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ரூபாய் 17 லட்சம் மதிப்பில் தவளக்குப்பம் கிருஷ்ணமாச்சாரியர் குளம் அருகில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பின்னர் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு மற்றும் நீர் உந்து நிலையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்த புதிய குடிநீர் திட்டத்தால் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவர். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் நடைபெற்ற சிலம்பு செல்வர் மாப்போசி பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானத்தின் 119வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. கிராமணியார் நாடார் பேரவையின் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாப்போசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் சிதிலமடைந்த கட்டடத்தில் மேல் பகுதிகள் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த கார் விபத்தில் புதுவை காவலர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜேசுதாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.